அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று மீண்டும் எடப்பாடியார் வேண்டும் எடப்பாடியார் என்ற அந்த தாரக மந்திரத்தை பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் பாரிவேந்தர் ஐயா பாரிவேந்தர் அண்ணன் ஏசி சண்முகம் மற்றும் ஜான் பாண்டியன் முக்குளத்தூர் அகில இந்திய முக்குளத்தூர் சடை மூவேந்தர் முன்னேற்ற கழகம் அனைத்து கூட்டணி கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற எனக்கு நீங்கள் மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்படி வெற்றி பெற செய்கின்ற பொழுது உங்களுக்காக எந்த நேரத்திலும் கூப்பிட்ட குரலுக்கு உங்களோடு பணி செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பினை நீங்கள் வழங்க வேண்டும். அப்படி வாய்ப்பினை வழங்குகின்ற பொழுது எங்களுடைய மருத்துவர் சின்னையாவின் கொள்கையாலான மது ஒழிப்பு, கஞ்சா, புகையில ஒழிப்பு மற்றும் இளைஞர்கள் கல்வி வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை கொடுத்து அடிப்படை வசதிகளான சாலை வசதி, குடிநீர் வசதி மற்றும் அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களுக்காக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் போராடி பெற்றுத் தருவேன் என்று இந்த நேரத்தில் உறுதி கூறி நன்றி கூறி நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மாம்பழம் மாம்பழம் மாம்பழம். நன்றி, வணக்கம். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளராக போட்டியிட்டு இந்தோ இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுகின்ற என்னுடைய அன்பு அண்ணன் மாவீரன் காடு வெட்டியாருடைய அன்பு தம்பி வைத்தியலிங்கம் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக் கொள்கின்றேன். இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர் வைத்தியலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்கும். அடுத்த மாதம் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார்கள். இது உறுதி உறுதி உறுதி. அதற்கு நம்முடைய மாவீரன் காடுவெட்டியாருடைய அன்பு தம்பி வைத்தியலிங்கம் அவர்கள் இங்கே வெற்றி பெற்றாக வேண்டும். இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளரும் அவரும் அருகில் உள்ள அரியலூர் தொகுதியிலே அதிமுக வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்றார். நம்முடைய தாமரை எஸ் ராஜேந்திரன் அவர்களை அரியலூர் சட்டமன்ற தொகுதியிலே
இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அவரையும் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அனைவரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். JKM ராம ஜெயலிங்கம் அவர்களும், அறிவு என்கின்ற சிவசுப்பிரமணியம் அவர்கள், தங்க பிச்சமுத்து அவர்கள், ஆர் கல்யாண சுந்தரம் அவர்கள், விக்ரம பாண்டியன் அவர்கள், இரா மருதமுத்து அவர்கள், MG ராமச்சந்திரன் அவர்கள், வைத்தியநாதன் அவர்கள், PR செல்வராஜ் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் டாக்டர் பரமேஸ்வரி அவர்கள், SK ஐயப்பன் அவர்கள், சுப்பிரமணியன் அவர்கள், வரதராஜன் அவர்கள், சிவகுமார் அவர்கள், இளையராஜா அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முருகன் அவர்கள், புகழேந்தி அவர்கள், முரளி அவர்கள், MR சேதுராமன் அவர்கள், குமார் அவர்கள், R துரைசாமி அவர்கள், விஜயகுமார் அவர்கள், பழ சுதாகர் அவர்கள், தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் குமார் அவர்கள், சசிகுமார் அவர்கள், சிவகுரு அவர்கள், வெங்காசலம் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி தமிழ் மரவன் அவர்கள், TMT திருமாவளவன் அவர்கள், அசோகன் அவர்கள், MK ராஜேந்திரன் அவர்கள், கோவிந்தராஜ் அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சியின் ஜோசப் அவர்கள், பிரேம் ஜோசப் அவர்கள், கார்மல் ராஜா அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் டாக்டர் N மாசிலாமணி அவர்கள், SRM குமார் அவர்கள், VG சிற்றரசு அவர்கள், என்னுடைய அன்பு தம்பி குரு கடலரசன் அவர்கள், குமார் அவர்கள், யுவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் SM இளையராஜா தேவர் அவர்கள் மற்றும் இந்த பிரம்மாண்டமான தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளே, இங்கே எழுச்சியோடு, வீரத்தோடு, வேகத்தோடு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வைத்தியலிங்கம் அவர்களை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற வைப்போம் என்று வீர முழக்கத்தோடு வருகின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, தாய்மார்களே, அண்ணன்மார்களே, பெரியோர்களே, விவசாய பெருமக்களே, வியாபார பெருமக்களே, நெசவாள பெருமக்களே, அரசு ஊழியர்களே, என் உயிருக்கு மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். இந்த மண் என்னுடைய அன்பு அண்ணன் காடு வெட்டியார் வாழ்ந்த மண். இந்த மண் அவர் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக மிக சிறந்த முறையில் பணியாற்றியவர். அதே மண்ணிலே இன்று நம்முடைய காடுவெட்டியாருடைய அன்பு தம்பி வைத்தியலிங்கம் அவர்களும் போட்டியிடுகின்றார்கள். நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே அவரை நீங்கள் அனைவரும் ஒருமனதாக ஆதரவு அளித்து இந்த தொகுதியின் வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் பாதுகாப்புக்காக இங்கே அவர் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் வரும். ஆட்சி மாற்றம் வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பார்கள். பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த தேர்தலில் மிகப்பெரிய பிரச்சனை, முதன்மை பிரச்சனை பெண்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை. தமிழ்நாடு முழுவதும் நான் சென்று வருகின்றேன். செல்லுகின்ற இடமெல்லாம் தாய்மார்கள், என் சகோதரிகள், பெண்கள், பெற்றோர்கள் அனைவரும் வந்து, ஐயா எங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, நாங்க வீட்டை விட்டு வெளியில போனா திரும்பி வருவோமான்னு தெரியல, எங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும்,
என் பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போய் திரும்பி வருமான்னு தெரியல. என் பொண்ணு வேலைக்கு போனா திரும்பி வருமான்னு தெரியல. எங்களுக்கு பயமா இருக்கு. இப்படி ஒரு சூழல் நாங்க இதுவரைக்கும் எங்க வாழ்க்கையில பார்த்தது கிடையாது. தயவு செய்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க ஐயா என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்கள், தாய்மார்கள், என் சகோதரிகள் கதறிக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஏதோ நான் சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, உண்மையைத்தான் நான் சொல்கின்றேன். தமிழ்நாட்டில் பெண்கள் அன்றாட மானபங்கம் செய்து, பாலியல் வன்கொடுமை செய்து, கதற கொலை செய்து வருகிறார்கள் இந்த திமுக கேடுகட்ட ஆட்சியில். அது மட்டுமில்ல, தெரியல அந்த கொடியில அந்த கொடி நம்ம கட்சி கொஞ்சம் ஓரம் ஓரமா எடுத்து ஓரமா இருக்கு. அதே போன்று கடந்த மாதம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயது குழந்தையை காணவில்லை. வீட்டுக்கு வெளியிலே விளையாடுகின்ற குழந்தை காணல. அவங்க அப்பா அம்மா தேடுறாங்க கிடைக்கல. ராத்திரி முழுதும் தேடுறாங்க கிடைக்கல. அடுத்த நாள் அந்த குழந்தைய பிணமாக கண்டுபிடிச்சாங்க காவல்துறை. அது விசாரணை பண்ணி பார்த்தா அந்த குழந்தைய ஒரு மனித மிருகம், ஒரு கொடூர போதையில கெடுத்து 2.5 வயசு குழந்தைய கெடுத்து கொலை பண்ண காட்சி. அவன் யாருன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள திமுகவுடைய மாவட்ட இளைஞர் சங்க பொறுப்பு. எவ்வளவு மனித மிருகங்கள் இந்த ஆட்சியில் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்றால், 2.5 வயசு குழந்தைய கதற ஒருத்தவ கெடுத்து கொலை பண்றானா, இதை விட ஒரு கேவலமான ஆட்சி இதுவரை தமிழ்நாட்டில் இருந்தது கிடையாது. அதே போன மாசம் மதுராந்தகத்தில் ஒரு 14 வயது குழந்தை காணல. 2 மனித மிருகம் போதையில அந்த குழந்தைய கெடுத்துட்டு ஓடி போயிட்டான். அதே போன மாசம் திருநெல்வேலி மாவட்டம் வளாத்திக்குளத்துல 12வது படிச்சு பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வருது அந்த பெண். சாயங்காலம் வீட்டுக்கு பின்போல ஒதுங்க போச்சு, காணோம். அப்ப அம்மா தேடுறாங்க, அந்த ஊர் ஃபுல்லா எல்லாம் தேடுறாங்க, கிடைக்கல. அடுத்த நாள் அந்த பெண் பிணமாக ஒரு காட்டு பக்கத்தில். விசாரணை பண்ணி பார்த்தா ஒரு மிருகம், மனித மிருகம் போதையில அந்த பெண்ணை கெடுத்து கழுத்து அறுத்துட்டான். 4 மாதத்திற்கு முன்பு கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஒரு 8 வயசு குழந்தை பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு ஜாலியா வீட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. 3 மணி நேரம் காணும். தேடுறாங்க அவங்க அப்பா அம்மா. 3 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு புதர்ல இருந்து அந்த குழந்தை அழுதுட்டு வந்து வெளியில ரத்த காயம் கீறி வச்சிருக்கிற ஒரு மனித மிருகம், மார்பலியோட மூஞ்சிலையும் ஒரு மனித மிருகம் போதையிலே அந்த 8 வயசு பிஞ்சு குழந்தையை கெடுத்துட்டு ஓடி போயிட்டான். இதுதான் திமுக ஆட்சி. இதுவரை தமிழ்நாடு எத்தனையோ முதலமைச்சர்களை பார்த்திருக்கிறது. எம்ஜிஆர் அவர்களிலிருந்து, அண்ணாவிலிருந்து, ஜெயலலிதா அம்மையாரிலிருந்து, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலிருந்து ஒரு ஆட்சியில கூட இது போன்ற சம்பவங்கள் நடந்தது கிடையாது. ஆனால் இது திமுக ஆட்சியில, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வுகள். கடந்த 5 ஆண்டு காலத்தில் 62,000 குழந்தைகளுக்கு மேல் குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஒரு நாளைக்கு
35 குழந்தைகள் மீது குற்றங்கள், ஒரு நாளைக்கு 25 பெண்கள் மீது குற்றங்கள், எதிரான குற்றங்கள். இதை விட ஒரு கேவலமான ஆட்சி, மோசமான ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி தமிழ்நாட்டில் இல்ல. இந்த ஒரு காரணம் போதும் இந்த ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி, திமுக ஆட்சியை தூக்கி எறியுங்கள். பெண்களே, ஆண்களே, சகோதரிகளே, நானும் 3 மகள்களை பெற்றிருக்கிறேன், 3 பெண் பிள்ளைகளை பெற்ற தந்தையா நான் கேட்கிறேன், உணர்வுபூர்வமா நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்கள் தாய்மார்கள் தயவு செய்து கேட்கின்றேன், இந்த திமுக ஆட்சியை விரட்டி அடியுங்கள், தூக்கி எறியுங்கள். ஆள தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர், ஆள தகுதி இல்லாத ஒரு ஆட்சி, தூக்கி எறியுங்கள், எறியுங்கள். இவர்கள் ஆள தகுதி இல்லை, திறமை இல்லை. இருக்குண்டா இரண்டா சொல்றது கேளண்டா, எவ்வளவு. அது மட்டுமல்ல, இந்த சூழல் உருவாகிய காரணமே ஒரு பக்கம் மது, ஒரு பக்கம் கஞ்சா, போதைப் பொருட்கள், காக்கேன், ஹெராயின், அபின், எல்எஸ்டி, சென்டினல், மெத்தில் ஆம்பிட்டமின் போன்ற வெள்ளக்கார அமெரிக்காவில் என்னென்ன போதைப் பொருட்கள் பயன்படுத்துறானோ அத்தனையும் உங்க தெருவுல, உங்க வீதியில, உங்க கிராமத்துல, பள்ளிக்கூடம், கல்லூரி வாசல்ல. அதாவது சென்னையில ஒரு ஆசிரியை சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, நாங்க இப்ப பள்ளிக்கூடத்துல வந்தா, பள்ளிக்கூடம் பசங்க வந்தா பைய செக் பண்ணுவோம். எதுக்கு? முன்னாடி அந்த பையில பிழிப்பு மிட்டாய், சாக்லேட்டு, பென்சில் எல்லாம் இருக்கும். இப்போ கஞ்சா பாக்கெட் இருக்கா, கஞ்சா ஸ்டாம்ப் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. பள்ளிக்கூடம் படிக்கிற 8வது, 9வது, 10வது படிக்கிற பிள்ளைங்க நாட்டில கஞ்சா ஸ்டாம்ப் வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு வகுப்புல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இதுதான் இந்த விடியா கேடுகட்ட மானகட்ட திமுக ஆட்சி. இதுதான் நாளைக்கு உங்கள் பிள்ளை, உங்கள் பெண் பிள்ளை, உங்களுடைய பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதி நாளைக்கு உங்க பேர பிள்ளைங்க இந்த நிலைக்கு வரக்கூடாது என்றால் ஆட்சி மாற்றம் வேண்டும். இந்த கேடுகட்ட ஆட்சி, திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள், அகற்றுங்கள். அதே போன்று கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினார். இதனால் அரசு பள்ளிக்கூடம் படித்த மாணவர்கள் எல்லாம் மருத்துவர்களாக, பொறியாளர்களாக என்று படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினார். அதை தெரிந்தது திமுகவும் இந்த மு.க. ஸ்டாலின் அவர்களும். இது என்னால மறக்க முடியாது, மன்னிக்க முடியாது. இது மிகப்பெரிய துரோகம், திமுக செய்த மிகப்பெரிய துரோகம். இது கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், கெடுத்தது ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், வன்னியர் மக்கள் போன்ற உழைக்கின்ற மக்களுடைய ஓட்டு மட்டும்தான் வேணும். இவங்க யாரும் படிக்கக்கூடாது. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போகக்கூடாது, குடிக்கணும், விவசாயம் பண்ணணும், கூலியா இருக்கணும், முன்னேறக்கூடாது. 10,000 பெண்கள் இந்த மாவட்டத்தில், 10,000 பெண்கள் திருப்பூர், கோயம்புத்தூர்ல போய் பனியன் கம்பெனியில வேலை செய்யறாங்க. ஏன்? இங்க தொழிற்சாலை கிடையாது, இங்க தொழில் இல்லை. 1 லட்சம் இளைஞர்கள் இந்த மாவட்டத்தில் இருந்து வெளியேறி பெங்களூர்ல வேலை செய்யறான், கேரளாவில் வேலை செய்யறான், பனியன் கம்பெனியில் வேலை செய்யறான், கோயம்புத்தூர்ல வேலை செய்யறான். ஏன்? தொழில் இல்லை.
வேலை இல்லை. இதை ஒரு பொழுதும் அனுமதிக்க கூடாது. இந்த மாவட்டம் எப்பேற்பட்ட மாவட்டம்? அரியலூர் மாவட்டம் சோழர்கள் நம் முன்னோர்கள் ஆண்ட மண் இந்த மண். சோழர்கள் காலத்துல செழுமையா இருந்த மாவட்டம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாவட்டம் முப்போதும் விளைஞ்ச மாவட்டம். முப்போதும் விளைஞ்ச இந்த மண் இன்னைக்கு பாலைவனமாக குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத ஒரு மண்ணாக மாற்றிருக்கிறது. இதெல்லாம் மாற்ற வேண்டும் என்று 2022 அக்டோபர் மாதம் 30, 31 2 நாட்கள் இந்த மண்ணுக்கு வந்து நம்முடைய சோழர் அரியலூர் பாசன திட்டம் வேண்டும் என்று 2 நாள் நடைபயணம் மேற்கொண்டேன். சோழர்கள் காலத்தில் இருந்த நிலை மீண்டும் வர வேண்டும் என்ற எண்ணம். பக்கத்தில் ஓடுது கொள்ளிடம், காவிரி ஆறு கொள்ளிடம் கிளை. இந்த கொள்ளிடத்தில் இருந்து சோழர் காலத்தில் தண்ணீரை வரவழைத்து அதை இத்தனை ஏரியிலும் நிரப்பி மிக செழுமையாக பெருமையாக வாழ்ந்த மக்கள் இந்த மண்ணின் மக்கள். இன்று இந்த திமுக ஆட்சியினால் கையேந்தி கொண்டு, ஐயா எங்களுக்கு விவசாயத்தை கொடுங்க, ஐயா எங்களுக்கு தண்ணியை கொடுங்க, ஐயா எங்களுக்கு வேலையை கொடுங்க, ஐயா எங்க பிள்ளைகளை படிக்க வைங்க, ஐயா எங்க நாங்கள் எல்லாம் சுயமரியாதை வாழ வேண்டும் என்று கையேந்தி வைத்திருக்கின்ற திமுக இதெல்லாம் மன்னிக்கவே முடியாது. சோழர் பாசன திட்டம்னா என்ன? அரியலூர் சோழர் பாசன திட்டம்னா என்ன? கொள்ளிடத்துல போற தண்ணிய போன வருஷம் மட்டும் கொள்ளிடத்துல 150 டிஎம்சி தண்ணி கடல்ல போச்சு. 150 டிஎம்சி. ஒரு டிஎம்சினா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். இதுல இந்த கொள்ளிடத்துல அங்க இருந்து இந்த அரியலூர் திட்டத்துக்கு 3 டிஎம்சி தான் தேவைப்படும். 3 டிஎம்சி தண்ணிய கொள்ளிடத்துல இருந்து இந்த பகுதியில் இருக்கிற ஏரியில திருப்பி விட்டுட்டா சோழர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் போன்று இங்கே உங்களுக்கு குடிநீர் தீரும், விவசாயம் செழிக்கும், பொருளாதாரம் முன்னேறும், உணவு பாதுகாப்பு வரும். நீங்க எல்லாம் சுயமரியாதையுடன் மான மரியாதையுடன் நீங்க எல்லாம் வாழணும். ஆனா திமுகவுக்கு நீங்க எல்லாம் மான மரியாதையோடு வாழக்கூடாது. நீங்க எல்லாம் ஓட்டு வங்கி, நீங்க எல்லாம் ஓட்டு பேங்க், உங்களெல்லாம் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் உங்களை பயன்படுத்துவாங்க. திமுக சூழ்ச்சி. நானும் இந்த மாவட்டத்தில் உள்ள அத்தனை ஏரியில நான் போய் பார்த்திருக்கேன். எல்லா ஏரி செம்பியம்மாதேவி ஏரி 1600 ஏக்கர், கரிவெட்டி ஏரி 1100 ஏக்கர், சுத்தமல்லி ஏரி 950 ஏக்கர். இந்த ஏரியில் சோழகங்கம் ஏரி, பொன்னேரி, அது கிட்டத்தட்ட அது கட்டின காலத்துல கிட்டத்தட்ட 27 கிலோமீட்டர் தர, 5 கிலோமீட்டர் அகலம், 27 கிலோமீட்டர் நீளம். இன்னைக்கு 5 கிலோமீட்டர் நீளம். அவ்வளவுதான் இருக்கு. இந்த ஏரியில எப்படி வெட்டினா தெரியுமா? அந்த காலத்துல இந்த ஏரி எல்லாமே கொள்ளிடம் ஆத்துல இருந்து 5 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. அந்த ஒரு ஏரியில தண்ணி வந்ததுன்னா அப்படி அடுத்த ஏரியில போயிட்டு இங்க இருந்து நம்முடைய பொன்னேரியில இருந்து அடுத்து வீராண ஏரி வரைக்கும் போற அந்த பாசன திட்டம். இதைத்தாயா நாங்க கேட்டோம், இதைத்தான் கேட்டோம். ஆனால் அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாத ஒரு முதலமைச்சர், அது என்னன்னு தெரியாத ஒரு முதலமைச்சர். அதுதான் பிரச்சனையே. எடப்பாடி பழனிசாமி அடிப்படையிலே ஒரு விவசாயி, விவசாயிகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் நன்கு அறிந்தவர். அவரை நீங்க தேர்வு செய்யுங்க உங்களுடைய முதலமைச்சர். அவசியமானது. இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார். எனக்கும் பயன்படுத்தாத ஒரு அமைச்சர், அவர்
அமைச்சர் ஆகினது கையெழுத்து போட்டு ரஜினிகாந்த் படத்துல ஒண்ணு வடிவேலு ரஜினிகாந்த் நடந்து போயிட்டு இருப்பாங்க. வடிவேலுக்கு பொண்ணு பார்க்க போவாங்க. அப்ப சொல்ல இவர் தான் மாப்பிள்ளை, இவர் போடுற சட்டை இருக்கு. அவருக்கு மின்சாரத்துறையில கூடுதல். இந்த மின்சாரத்துறையில யார் தெரியுமா உண்மையான அமைச்சர்? 10 ரூபாய். என்ன 10 ரூபாய்? 10 ரூபாய் சொன்னாலே புரிஞ்சுக்கிறீங்க. 10 ரூபாய் பாக்கி செஞ்சிருந்தாங்க. அவர்தான் உண்மையான அமைச்சர். இவர் வந்து கையெழுத்து போடுற அமைச்சர். தலையெழுத்து சொல்றேன். ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். அவசியமா இங்கே நம்முடைய வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றாக வேண்டும். அப்போதுதான் இந்த பிள்ளைகளுக்கு பரிசு கிடைக்கும். 10% விழுக்காடு, 15 விழுக்காடு, இடஒதுக்கீடு பரிசு எல்லாம் இந்த ஒரு சமுதாயத்துக்கு மட்டுமில்ல, அனைத்து உழைக்கின்ற சமூகங்களுக்கும் அவரவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப, அவருடைய சமூக பின்னணிய நிலைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு, பட்டியலின மக்கள் உட்பட தனி ஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு வழங்கப்படும். கர்நாடகாவில் பட்டியலின மக்கள் 17 விழுக்காடு ஒதுக்கீடு. அதுல ஒரு கணக்கெடுப்பு நடத்தி இப்ப பட்டியலின மக்கள் அந்த 17 விழுக்காடு 3ஆக பிரித்து 6 விழுக்காடு, 6 விழுக்காடு, 5 விழுக்காடு. இதில் யாருக்கு கிடைக்கலையோ அவங்க 6 விழுக்காடு, யாருக்கு குறைவா கிடைச்சதோ இன்னொரு 6 விழுக்காடு, யாருக்கு நல்லா அதிகமா கிடைச்சது, யாருக்கு நிறைய கிடைச்சதோ அவங்க 5 விழுக்காடு. இதுதான் வேண்டும். இதற்காகத்தான் சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் எந்த மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், யாருக்கு வேலை கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல, யாருக்கு படிப்பு இருக்கு, யாருக்கு இல்ல, யாருக்கு வீடு இல்ல, யாருக்கு குடிசை இருக்காங்க, யாருக்கு பெண்கள் படிக்கல, அதெல்லாம் தெரிந்து கொள்வதுதான் சமூக நீதி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு. அதை நான் நடத்தவே மாட்டேன் என்று சொல்லுகின்றேன். ஒரு கோழை முதலமைச்சரை பார்த்திருக்கீங்களா? மன்னிக்க முடியாது. பக்கத்துல ஆந்திராவில் கணக்கெடுப்பு நடத்துறாங்க, தெலுங்கானாவில் கணக்கெடுப்பு, கர்நாடகாவில் கணக்கெடுப்பு, ஒடிசாவில் கணக்கெடுப்பு, ஜார்க்கண்ட்ல கணக்கெடுப்பு, பீகார்ல கணக்கெடுப்பு. ஆனால் இங்க அதிகாரம் இருந்தும், ஆட்சி இருந்தும், நிதி இருந்தும், அதிகாரிகள் இருந்தும் நான் நடத்தவே மாட்டேன். பிடிவாதமாக இருந்த இந்த சமூக நீதிக்கு எதிரான முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஒதுக்குங்கள், ஓரங்கட்டுங்கள், ஆட்சியை அகற்றுங்கள். சமூக நீதி என்று பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர். தேர்தல் வந்துடுச்சு, பண மூட்டை எடுத்துட்டு வருவானுங்க, கொள்ளடிச்ச பண மூட்டை எடுத்துட்டு வருவானுங்க, ஒரு ஓட்டுக்கு 1000 2000 கொடுப்பானுங்க. உங்ககிட்ட ஒரு கணக்கு நான் சொல்றேன். தமிழ்நாடு முழுவதும் திமுக இப்போ ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் குறைஞ்சது கொடுக்கிறது திட்டமிட்டு இருக்கிறாங்க. 6 கோடியே 75 லட்சம் வாக்காளர்கள், 6 கோடியே 75 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு வாக்காளர் 1000 ரூபாய்னா கணக்கு போட்டு எவ்வளவு கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், எத்தனை பண மூட்டை எடுத்துட்டு வந்தாலும், எவ்வளவு பணம் உங்களுக்கு கொடுத்தாலும், இந்த திமுக திருட்டு ஆட்சிய, இந்த கொள்ளடிக்கின்ற ஆட்சிய, இந்த மக்கள் விரோத ஆட்சிய, பெண்களுக்கு எதிரான ஆட்சிய, குழந்தைகளை கொலை செய்கின்ற ஆட்சியை, விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போடுகின்ற ஆட்சியை, நெசவாளர்களை மதிக்க தெரியாத ஆட்சியை, இளைஞர்களுக்கு வேலை கொடுக்காத ஆட்சியை, அரசு ஊழியர்களை ஏமாற்றிய ஆட்சியை விரட்டுங்கள், 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 அகற்றுங்கள், அகற்றுங்கள், அகற்றுங்கள். நேரம் காலம் வந்துவிட்டது, அகற்றுங்கள். இந்த கொடுங்கோல் திமுக ஏமாற்றுகின்ற 420 மக்கள் விரோத கொள்ளையடிக்கின்ற திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கொண்டு வாருங்கள். அதற்கு ஜெயகுண்டம் தொகுதியில நம்முடைய மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுடைய அன்பு தம்பி
வைத்தியலிங்கம் அவர்கள் இங்கே வெற்றி பெற்றாக வேண்டும். அதற்கு நீ எல்லோரும் ஆதரவளித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். இந்த தேர்தலில் தயவு செய்து கேட்கிற கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் பார்க்காதீங்க. உங்க பிள்ளைகளுடைய பாதுகாப்பு பாருங்க, உங்கள் பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு பாருங்க, பெண்களுடைய பாதுகாப்பு பாருங்க, விவசாயிகளுடைய முன்னேற்றத்தை பாருங்கள், நெசவாளர்கள் பாருங்கள். எல்லாம் இந்த திட்டங்கள் நிறைவேறணும்னா உங்களுக்கு நல்ல திட்டங்கள் வர வேண்டும் என்றால் அதற்கு இங்க வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றாங்க. கடைசியில ஒண்ணு சொல்றேன். இப்போ திமுக காரங்க தேர்தல் பிரச்சாரம் தொடக்கத்துல ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அங்கங்க ஊரா போயிட்டு நாங்கள் 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுக்கு இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் சொல்ல பொய் சொல்லிட்டு இருந்தா யாரும் நம்ம எடுபடுது. அடுத்தது என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஐயோ பிஜேபி வந்துருவாங்க, ஐயோ பிஜேபி வந்துருவாங்க, பிஜேபி பூச்சாலியை காமிச்சு பிஜேபி பத்தி பேச ஆரம்பிச்சிட்டார். அதுவும் எடுபடல. ஏன்னா நான் சொன்னேன், ஸ்டாலின் அவர்களே இது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து 2 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இன்னும் நாடாளுமன்ற தேர்தல் தான் இருக்காரு ஸ்டாலின் அவர்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் வரல, மறந்துட்டார், தெரியல. நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்களுக்கும் மோடிக்கும் போட்டி. இது சட்டமன்ற தேர்தல். ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் போட்டி. தெரியும், ஸ்டாலினுக்கு தெரியும், மறந்துட்டார். நான் ஞாபகப்படுத்தினோடனே அப்ப அதை பேச நிறுத்திட்டேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி தனிநபர் விமர்சனம். அவர் இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு. எங்களுக்கு பேச தெரியாதா? உங்களை பத்தி பேச தெரியாதா? உங்க குடும்பத்தை பத்தி பேச தெரியாதா? எங்களை எல்லாம் பேசுவோம். ஆனா உங்களை மாதிரி நான் கீழ்த்தரமானாங்க இருக்கிறேன். நாங்க டீசன்ட் டெவலப் பண்ணி இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டா இருப்போம். எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப திமுக கட்சிக்காரர் எதிர்த்தமா நம்பி இருக்கிறாங்க 8000 ரூபாய் கூப்பன். இதை விட ஒரு மானங்கட்ட தனம் ஏதாவது இருக்குமா? இதை விட ஒரு கோழைத்தனம் ஏதாவது இருக்குமா? இப்ப ஒரு டூப்ளிகேட் கூப்பன் கொடுக்குறாங்க. ஒரிஜினல் கூப்பனுக்கே வேலை இல்லை. நீ கொடுக்குற டூப்ளிகேட் கூப்பன் என்ன குப்பையில தூக்கி போடுங்க. அதனால தாய்மார்களே ஏமாறாதீர்கள், ஏமாறாதீர்கள். 8000 ரூபாய் கூப்பன் என்னன்னா அந்த கூப்பன் நீங்க வாங்கணும்னா அதுக்கு நீங்க 3000 ரூபாய் திமுக கட்சிக்காரர் லஞ்சம் கொடுக்கணும். சும்மா கொடுக்க மாட்டாங்க. அதுலயும் அது 8000 ரூபாய் கூப்பன் யாரு கொடுப்பானா திமுக கட்சிக்காரன் தான் கொடுப்பான். அவன் குடும்பத்துக்கு மட்டும் தான் கொடுப்பான். அவங்களோட வரவே வர. ஆனால் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்ற தெரியுமா? நான் 10,000 ரூபாய் பணம் உங்க வங்கி கணக்குல நேரடியா நான் போடுறேன். ஸ்டாலின் சொல்றாரு நான் 8000 ரூபாய் பேப்பரை கொடுக்குறேன். எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நான் 10,000 ரூபாய் பணத்தை கொடுக்குறேன். எது பேசு? கூட ஒரு ஃப்ரிட்ஜ் தான் தரேன். அதனால இதெல்லாம் நீங்கள் தயவு செய்து தமிழக மக்கள் 5 ஆண்டு காலம் உங்க நாமம் போட்டு உங்களை சுவாகா பண்ணிட்டாங்க. இந்த தேர்தலில் நீங்க எல்லாம் சேர்ந்து திமுகவை சுவாகா. குட் பை ஸ்டாலின், குட் பை ஸ்டாலின். வீட்டுக்கு அனுப்பி ஓய்வு. அதனால இதெல்லாம் நீங்கள் ஏமாறாதீர்கள். ஏமாந்தது போதும். இங்கே நாம் இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கிய தேர்தல். தமிழ்நாட்டை காப்பாற்றுகின்ற தேர்தல். அதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் இந்த கூட்டணியிலே சேர்ந்திருக்கின்றோம். பலமான கூட்டணி. இந்த கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள். அனைத்து மக்களும் ஆதரவு தாருங்கள். அனைத்து மக்களும் ஆதரவு தாருங்கள். அனைத்து சமூகங்களும் ஆதரவு தாருங்கள். குறிப்பாக திமுக கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் வாக்கு வங்கிகளாக தான் பயன்படுத்துகிறார். பட்டியல் மக்கள் என்றால் வாக்கு வங்கிகள் தான். திருமாவளவனுக்கு அவர்களுக்கு அங்கே திமுக மரியாதை இருக்க டைம் காமிக்கிறேன். இன்னும் 2 பாயிண்ட் போகணும். மரியாதை இருக்காங்க. திமுகவுக்கு 10 வருஷமா அவங்க திமுகவுக்கு உழைத்து இருக்கின்ற விசிகே தலைவர் திருமாவளவன் அவருக்கு திமுக மரியாதை இருக்கா? 5 சீட் 6 சீட் 8 சீட்டு போய் அங்க கெஞ்சி சண்டை போடுறாரு. ஒரு அம்மா வந்துச்சு 10 சீட் வாங்கிட்டு ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கிட்டு அது 1000
திருமாவளவன் அவர்கள் கடலூர்ல வேட்பாளர் அறிமுகப்படுத்துறாரு. எல்லாமே எழுந்து நிற்கிறாங்க. அவர் பேர் சொன்ன எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமைச்சர் அவர் எழுந்து நிற்கிறாரு. இந்த அம்மா பேரை சொல்றாரு பிரேமலதான்னு. அந்த அம்மா கால் மேல கால் ஆட்டிட்டு உட்காந்துட்டு ஆனா நான் கேட்கிறேன், திருமாவளவன் அவருக்கு வேணும். உங்களுக்கு திமுக கூட்டணியில போனா உங்களுக்கு மான மரியாதை எதுவுமே கிடைக்காது. ஒதுக்குங்க போதும். ஏன்னா அவரும் ஒரு தலைவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு தலைவர் தான் இருக்கிறார். எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கலாம், கொள்கை வேறுபாடு இருக்கலாம், பிரச்சனைகள் அதெல்லாம் வேற. இந்த பிரச்சனையை உருவாக்குறது யாரா? திமுக தான் உருவாக்கி இருக்கிறான். சமுதாயம் அடிச்சுக்கணும், சேரக்கூடாது, குழப்பம் பண்ணணும், சூழ்ச்சி பண்ணணும்னு திமுக இதுல பிஎஸ்சி பண்ணிருக்கான். ஸ்டாலின் மட்டும் அதனால நல்லா நீங்க பார்த்து, ஏன்னா இந்த தேர்தல் தமிழ்நாட்டுல அனைத்து சமூக மக்களும், அனைத்து ஜாதி மதம் இனம் எதுவும் பார்க்காதீங்க. தமிழ்நாட்டை தயவு செய்து காப்பாற்றுங்க, தயவு செய்து காப்பாற்றுங்க. அதுக்காகத்தான் இந்த தொகுதியில நம்முடைய வைத்தியலிங்கம் அவர்களை எல்லோரும் மாம்பழம் சின்னத்தை வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி. நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். நன்றி. இதுல வருகின்ற 23ஆம் தேதி நீங்க நேரடியா காலையில சீக்கிரமா வாக்குச்சாவடிக்கு சென்று அங்கே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல 10வது வரிசையில் இருக்கின்ற வைத்தியலிங்கம் 10வது எந்த இடத்துல 10வது வரிசையில் இருக்கிறார். 10வது வரிசையில் இருக்கின்ற வைத்தியலிங்கம் அவர்களை பக்கத்துல மாம்பழம் சின்னம் இருக்கும். அந்த மாம்பழம் சின்னத்திலே எல்லோரும் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். மீட்டெடுக்காயிரம் உரிமை இங்க கிடக்க கூட நிக்க நம்ம அண்ணன் அன்புமணி இருக்க நம்ம சனம் வாழ்க்கை மாற பாட்டாளி நாட்டாள உங்க பொன்னான வாக்கு எல்லாம் மாம்பழத்தில் போடுங்க. உங்க பொன்னான வாக்கு எல்லாம் மாம்பழத்தில் போடுங்க. நம்ம சின்ன மாம்பழ சின்னம், வெற்றி சின்ன மாம்பழ சின்னம். 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 ஆட்டம் தொடங்குது புதுசா, கடமை இருக்குது களத்துக்கு எழுந்து வா. ஊரு கடக்குது தரிசா, தலையை எடுக்கணும் கதவணி திறந்து வா. உரிமை இருந்ததெல்லாம் தொலைச்சு வச்சா மறைச்சு வச்சா மீட்டெடுக்க வாக்களிப்போம் மாம்பழ சின்னம். விரலே ஆயுதம் மாம்பழத்தில் ஓட்டு வச்சா மத்ததெல்லாம் சாதகம் தான். நம்ம கால கனிய கனிய சின்ன மாம்பழ சின்னம், வெற்றி சின்ன மாம்பழ சின்னம். நம்ம சின்ன மாம்பழ சின்னம், வெற்றி சின்ன மாம்பழ சின்னம். நம்ம சின்ன மாம்பழ சின்னம், வெற்றி சின்ன மாம்பழ சின்னம். நம்ம சின்ன மாம்பழ சின்னம், வெற்றி சின்ன மாம்பழ சின்னம். நீதிக்குத்தான் தோள் கொடுக்க ஒன்னாக சேர்வோம் இனி. நல்லாட்சியே எத்தி வைப்பார் அண்ணன் அன்புமணி. பாட்டாளிங்க வாழ்க்கை மரன் சமூக நீதி பணி. ஒண்ணு ஒன்னா
செய்ய வரார் அண்ணன் அன்புமணி. அடித்தளம் போடணும் படிப்பால, போதைய ஒழிக்கணும் பொறுப்பாக, பெண்ணுரிமை நமக்கொரு கண்ணாக